என்பதற்கு கூட உனக்கு யோக்கியதை கிடையாது. ஆனாலும் சொல்கிறேன் கேள், போய் அவனை நண்பன் என்னாவது சொல்லிக்கொள். நண்பனா? ராமனிடத்துல போய் நம்ம கை குலுப்புவோம் நினைச்சு பார்க்க முடியுமா? நம்மெல்லாம் ராமன் திருவடிகளை, இந்த திருவடியிலேருந்து கணுக்காலுக்கே முகம் போகக்கூடாது. அதுக்கு கூட இவனுக்கு அருகதை கிடையாது. அப்படி இருக்கிறச்சே ராமனுடைய கையை பார்த்து நண்பன்னு சொல்லிக்கணும்னால் இது ரொம்பவே மோசம். ஆனா சீதா அவ்வளவு தூரம் விட்டு கொடுத்து பேசுறாள். என்ன, ராமனுக்கு ராஜநீதி நன்னா தெரியும். ராவணனை பார்த்து சீத்தை மட்டும் போய் ராமன் காலில் விழு அப்படின்னு சொல்லியிருந்தா, இப்படி வச்சுங்கோ அப்படின்னு சொன்னார். ராவணன் போனார் போலேங்கிற விஷயத்துக்கு அப்புறம் வருவோம். யுத்தம் எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும், ராமன் ஜெயிச்சிருப்பார், திரும்ப சீத்தை நாட்டுக்கு போயிருப்பாள். நாட்டில் ராமனோட உட்காந்து சீத்தை பேசிட்டு இருக்கிறச்சே, ராவணனுக்கு சீதையை நீ எதோ உபதேசம் பண்ணியாமே, என்ன பண்ணாயின்னு ராமன் கேட்பார். உன் திருவடிகளில் சரணம்னு சொல்லுன்னு சொன்னேன் ராவணா அப்படின்னு சீத்தை சொல்லுவள். ராமன் கோச்சின்னு விடுவலாம், சீத்தே ஜனகன் உனக்கு ராஜநீதி எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கச்சே சொல்லி கொடுக்கலையா? நீ ராஜகுமாரி, ராஜ மகிஷி, அப்ப ராஜநீதிப்படி தான் நடக்கணும். ஒரு ராஜாவை இன்னொரு ராஜா ஜெயிச்சுட்டா கூட அவனை காலில் விழுன்னு துன்புறுத்தவே கூடாது. அவனுக்கு மரியாதை கொடுத்து சமமாகத்தான் நடத்தவன். தோத்திருக்கலாம், ஆனா ராஜா ராஜா இல்லையோ. அப்படி இருக்கிறதெல்லாம் உனக்கு தெரியாதா சீத்தே? நீ என்னன்னு சொல்லியிருக்கணும்? காலில் விழுன்னு சொன்னது வாஸ்தவம் தான், ஆனா அது சொல்லியிருக்க கூடாது, என் கையெப்பிடின்னு தான் நீ சொல்லியிருக்க வேண்டும். ஒரு ராஜான்னு இருந்தா அவனை நண்பன்னு தான் கொள்ளணுமே தவிர அவனை காலில் விழுன்னு சொல்லக்கூடாது என்று ராமன் சீதையை பார்த்து கேட்பறான். அந்த சீதை இதை மனசுல வச்சிருந்து இப்ப ராவணனை பார்த்து காலில் விழுன்னு சொல்லாமல் மித்திரமோபேகும் கர்த்தும் ராமா, ராமனிடத்துல போய் நீ மித்திரனாவது சொல்லிக்கொள்னால் ரெண்டு பேருக்கும் எவ்வளவு கருத்தொற்றுமை இருக்குங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் இருக்கிறது எங்கேயோ, இவள் இருக்கிறது எங்கேயோ. 100 யோஜன சமுத்திரம் குறுக்க ரெண்டு பேரை பிரிச்சு வச்சுருக்கு. ஆனா ராமனுக்கு தர்மம் தெரியும். நானாகவே இருந்தா கூட தர்மம் மீறினால் ராமன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் மரியாதா புருஷோத்தமனோ